வருகின்ற ஜனவரியில் அவருடைய ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது. இப்ப இந்த மாதம் இறுதிக்குள் அவர் இனி அந்த அந்த படத்துடைய ப்ரமோஷன் வேலையை செஞ்சாகணும். இப்ப விஜய் ஜனநாயகனுடைய பட ப்ரமோஷன் செய்ய வேண்டும் என்று தயாரிப்பாளர் பக்கத்திலிருந்து அவருக்கு நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா 300 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கியிருக்காரு. அந்த படத்துடைய ப்ரமோஷன் இருக்கு. இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு. இப்ப இந்த வேலையை இந்த பிரச்சனையை சரி செய்யாமல் விஜயால நகர முடியல. அதான் முக்கியமானது. இப்ப ஏன் விஜய் இவ்வளவு சர்ச்சைக்கு இடையில இந்த 38 குடும்பத்தை கிட்டத்தட்ட 235 பேரையும் 8 பேருந்துகள்ல கூட்டு சந்திச்சு பேசுறது காரணம், இந்த பிரச்சனையை முடிவடையணும். ஏன்னா போய் பார்க்க முடியல, அதுக்கான தைரியம் இல்ல, பயம், எது நடந்துருமோங்கிற அச்சம். ஆனால் இந்த குடும்பத்தை வரவழைத்து செலவழிச்சாலும் பரவாயில்ல. எவ்வளவு இதுக்குன்னு ஒரு பெரிய செலவுங்க. இப்ப 235 பேரை அழைத்து அவர்களை இங்கே தங்க வைத்து அது ஒரு செலவு தான். எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்டு ஏன் பார்க்கிறார் என்றால், அவருக்கு அடுத்து இந்த ஜனநாயகன் பட ப்ரமோஷனுக்கு போய் ஆகணும். வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறார். இந்த பிரச்சனை முடிவடையாமல் அவர் இந்த பட ப்ரமோஷனுக்கு போனார் என்றால் அவருக்கு இன்னும் விமர்சனங்கள் அதிகமாகும். அதனால இது ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிக்கணும் அப்படிங்கிற நெருக்கடி தான் அவர் இந்த இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது பாருங்க, அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல இன்னைக்கு போயிருக்காங்க. இந்த கரூர் பிரச்சனையில் எங்களையும் ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும், எங்களிடமும் சாட்சியங்கள் இருக்கிறது, அரசுக்கு எதிராக நாங்களும் சாட்சியங்களை வைத்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் எதை நம்ம எடுத்துக்கணும்?